Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னாடியே டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேச்சு திரும்பவும் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாமக தவைக்க உறவு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற பின்னணி தகவல்களை நம்மோடு பகிர்வதற்கு நமது ஆசிரியர் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், நேற்று 2 பேரும் ஒன்றா பேட்மிண்டன்லாம் விளையாடி இருந்தாங்க. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, 5 முதல்வர்களை நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க யாருமே பண்ணாததை முதல்வர் அவர்கள் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. கம்பேரிட்டிவ்லி அவங்க ஆட்சி ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு பகிரங்கமாக பாராட்டியிருக்காரு திரு அன்புமணி அவர்கள் தாவேக அரசை. எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார் இவங்களோட உறவு? தாவேக அரசு டே பை டே தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நம்ம அடுத்த கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒன்று நேரடியாக ஆதரவு, இன்னொன்று மறைமுகம் ஆதரவு, 2 இருக்குது. வெளிநடப்பு பண்ணி கூட 3வது ஆதரவு ஒன்று கொடுக்கலாங்கிறே நம்ம பார்த்துருக்குறோம். பாமக நேரடியாகவே ஆதரவு கொடுக்க தயாராகிருச்சு. தேவைப்படும் போது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. அதாவது பாமகவுடைய தயவு இன்னைக்கு தேவைப்படாது. ஆனால் ஒருவேளை யாராவது இந்த டிஎம்கே கூட்டணியிலேருந்து வந்தவங்க அவங்க யாராவது குடைச்சல் கொடுத்து, நாங்கள் யார் தெரியுமா, நீங்கள் சமூக நீதி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னு ஏதாவது ஒன்று வித்ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நான் கை கொடுக்க ரெடி அப்படிங்கிறது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குறோம், நம்ம ஆதி திராவிட நலத்துறைக்கு சமூக நீதித்துறைன்னு ஒரு பெயரை மாற்றுறாங்க. இந்த பெயரை மாற்றுறது அதிர்ச்சி அளிக்கிறது, தப்பு அப்படின்னு திரு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டார், கூட்டணி கட்சியோட தலைவர். அவருடைய கட்சியை சேர்ந்த மந்திரியா இருக்கக்கூடிய திரு வன்னியர்ஸ் அவர் ரொம்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணி சொல்றார். அங்க ஒரு ரிஃப்ட் நிக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி சுப்பராயன் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். வீரபாண்டியன் அவர்கள் மாநில செயலாளர் குதிரை பேரம் நடக்குது, we have escalated this to சிஎம் அப்படின்னு சொல்றார். அப்ப இவங்க எல்லாருமே தங்களுக்குள்ள தாவேகா இருக்கணும், அப்படி ஹோல்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதிகளை ரொம்ப நாளாக கவனிச்சுட்டே வந்து அவர் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக கண்ணில் தென்படுறார். அதனால இன்னைக்கு தேதிக்கே இவங்களுடைய தயவு யாருமே தேவையில்லைங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டார் அவர். உங்களுக்கு அந்த எளிமையான கண்ணை தெரியும். வேற ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன். மொத்தம் 234 தொகுதி, அதில் 7 தொகுதி காலியாக இருக்கு. ஒரு தொகுதி சபாநாயகர், ஒருத்தர் சபாநாயகர். அப்போ 8 தொகுதி காலின்னு வச்சுக்கோங்க. 234ல் 226 தான் இன்னைக்கு காம்படிஷன். 226ல் 113 பிடிச்சிட்டா ஒருத்தர் ஜெயிச்சிட்டார். உங்களுக்கு புரியுங்களா? 114 பிடிச்சா அவர் ஜெயிச்சிட்டார். 114ல் 107 தாவேகா சொந்தமாகவே வச்சிருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? மிச்சத்துக்கு 5 காங்கிரஸ் கட்சி உள்ளே இருக்குது. அப்ப 107 112 ரெடி. அப்ப 2 சீட்டு இருந்தா இன்னைக்கு தேதிக்கு அவங்க கட்சிக்கு பெரும்பான்மை இருக்குது, ஆட்சிக்கு பெரும்பான்மை இருக்கு. யாருடைய தெய்வம் தேவையில்லை. 2 சீட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் 2 தான் வச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, ஐயுஎம்எல் 2, விடுதலை சிறுத்தை 2 வச்சிட்டு இருக்காங்க. அமமுகவும் இவங்கள்ட்ட தானே சார் இருக்கு. அப்ப அதான் சொல்றேன், 1 கணக்கு வச்சுங்க. அப்ப இந்த 2 உள்ள 1 போச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம எந்த கவலையும் கிடையாது. யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதும், ஆட்சி தப்பிச்சிடும். இல்ல எல்லாருமே போயிட்டாங்க. நீங்க திமுக கூட்டணியில இருந்த எல்லாருமே அதர் தன் காங்கிரஸ் கட்சி எல்லாருமே டப்புன்னு வெளியே போயிட்டாங்கன்னா கூட அப்ப நான் உங்களுக்கு கூட நிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என்ன பிரச்சனையா இருக்கும், விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய கூட்டணியில பாமக இருக்கலாமா அப்படிங்கிற ஒண்ணுதான் ஒரு கேள்வியா இருக்கும். அதுல விடுதலை சிறுத்தையிலே ஒரு பெரிய ஒரு அப்ஜெக்ஷன் போகாது. நட்பு இருக்கலாம், உறவு இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு சார், சாதிய கட்சி இருக்கிற கூட்டணியோட நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்கிற இடத்துல தான் தாவேகா இப்ப இருக்குது. தாவேகா ரொம்ப தெளிவா இருக்கு. தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் திரு திருமாவளவன் மேல பெரிய மரியாதை உண்டு. அவங்க இருந்தா அது ஒரு ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பட்டியலின மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி நம்ம கூட இருக்கும்போது அது நமக்கு ஆத்தன்டிகேஷன் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு என்டாஸ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க போயிடுவாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டியலின மக்கள் ஓட்டு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு, நீங்க வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இடத்துல இருக்கிறாங்க. அதனால அந்த உறவு இருந்தால் நலம். அந்த உறவு இல்லைன்னா தாவேகாக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு இந்த திமுக இருந்து வெளியே போன 4 கூட்டணி கட்சிகளுமே ஒன்னா முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதே ஒரு கேள்வி வந்துருச்சு.
ஐயுஎம்எல் மட்டுமே கூட இருந்தால் கூட போதும். ஏன்னா உங்களுக்கு 50 வருஷமா வரலாற்றில் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க வந்து டெல்லியில் காங்கிரஸ் கூட நல்ல கூட்டணி வச்சுக்க முடியும். இப்போ இங்கே கீழே திமுக நல்ல உறவு வச்சுக்க முடியும். அவங்களுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய கேரளாவுடைய உறவு வந்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால கேரளாவில் அவங்களுக்கு சாம்பிள் இருக்கு, அவங்க பண்ணிப்பாங்க. அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய சிக்கல். அப்போ வந்து யாருடைய தயவுமே இல்லாமலே சமாளிக்கிற இடத்துக்கு தாவேக்கா ஏற்கனவே நகர்ந்துருச்சு. ஒருவேளை அப்படியே ஒரு ரிசர்வ் வேணும்னா 4 பேர் இங்கே இருக்கவே இருக்கிறாங்க பாமக கூட்டணியில். பாமக இப்ப அப்பா பிள்ளைலாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காங்க. 4 எம்எல்ஏ இவர்கிட்ட தான் இருக்காங்க. 4 எம்எல்ஏ வைகோவுடைய கட்சி போல மதிமுகவில் 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்ல 4 பேர் கூட இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு வந்து தாவேக்காவோட உறவு வந்துச்சு, ஒரு அமைச்சர் பதவி பரம சந்தோஷமா வச்சிருப்பாங்க. 5 எம்எல்ஏ இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு 2 மந்திரி கொடுத்தாங்க. அப்ப 4 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு மந்திரிக்கு இருந்து கேரண்டியா கொடுப்பாங்க. 2 பேர் இருக்கிறவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நீ அவரே மாத்தி கொடுக்கலாம். 2 எம்எல்ஏக்கு ஒரு மந்திரி கொடுத்துருக்கீங்க, அப்ப எங்க 4 எம்எல்ஏக்கு 2 மந்திரி கொடுங்க, காங்கிரஸ் கொடுத்த மாதிரி கூட கேட்கலாம். அது ஒரு பெரிய வரலாற்று வாய்ப்பா நிற்குது. அவங்களுடைய மனைவியே எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அவங்க மந்திரி ஆனா அவங்களுக்கு கசக்க போதானே, அது எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கனால சேருவாங்க. எல்லாத்தையும் மீறி ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு இந்த தாவேக்காவுக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு ஜான் ஆரோக்கியசாமி தான் 2006 வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு இவங்களுக்கு வந்து பின்னாடி 2016 வந்து இவர் பின்னாடி இருந்தவர். யாரு? திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு. அப்ப அவருக்கு பின்னாடி இருந்தா இங்க இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவரால் ஈஸியா இருக்கும், கேட்டலிஸ்ட் அவர் வந்து பண்ண முடியும். அதனால வந்து எப்ப தேவைப்பட்டாலும் டப்புன்னு வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி, தாவேக்காவோட ட்ரம்ப் கார்டு மாதிரி பாமக இருக்குது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து தாவேக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. சுமூக உறவு நிலவுன்னு வச்சுக்கலாம். அப்ப இவரோட எம்பி சீட்லாம் அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூவா இருக்காது. அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். நீங்க திமுகவில் வந்து உங்க எம்பி சீட் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு திரு துரை வைகோவை பார்த்து கேட்டாங்க. நீங்க வந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொல்லி கேட்டீங்களா, நீங்க உங்க சீட் ராஜினாமா பண்ணுவீங்களான்னு. அவர் பதில் கேட்டாரு, நீங்க உங்களுடைய எம்எல்ஏக்கள் பூரா ராஜினாமா பண்ணுங்க, நாங்க பூரா ஊர் ஊரா உழைச்சிருக்கோம்ல உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். தட் கேன் பி ஹேண்டில். சார், நேற்று வந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவங்க வந்து தொண்டர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கொடுத்துருக்காரு சார். நான் வந்து 2 பெரிய தவறு பண்ணிட்டேன். 2006 அதிமுகவோட கூட்டணி வச்சதும் 2017 திமுகவோட கூட்டணி வச்சதும் நான் செஞ்ச 2 பெரிய தவறு. அந்த தவறு பண்ணாமல் இருந்ததுனா மதிமுக இந்நேரம் பெரிய கட்சியாக வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறாரு. 2026 மதிமுக வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சது தப்பு அப்படின்னு எப்போ சொல்லுவாருன்னு நம்ம பார்க்கணும்ல, அதை நம்ம பார்க்கணும். வந்து ஸோ ஏற்கனவே வந்து 2 தப்பு வந்து இன்னைக்கு சொல்லிட்டாரு. இது தப்பா சரியாங்கிற இனிமே தானே சொல்லணும். இன்னைக்கு சரின்னு தான் சொல்லுவார், இனிமே தானே சொல்லணும். திரு அமரர் கலைஞர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் நான் வந்து ரொம்ப உடுமைப்பிடியா இருப்பேன், என்னை இந்திரா காந்தி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அதற்கு பொருத்தமான வந்து திரு வைகோ தான். அவர் ஆதரிச்சாலும் பாசத்தை பொழிஞ்சு கொட்டி எடுத்து பண்ணிடுவார். அவர் சண்டை போட்டாலும் சண்டை மாறுதமா நின்று சண்டை போட்டுருவாரு, பயங்கரமா பண்ணிடுவார். அவர் தான் என்ன, அவர் உணர்ச்சிகள் நிரம்பிய ஒரு தலைவர்னு பார்த்துங்க. அதனால வந்து நிறைய 1-2 முடிவுகள்லாம் கிடையாது. அவர் சொல்றாரு 2 முடிவுகள் சொல்றாரு. நிறைய தப்பான முடிவுகள் இருக்காரு. எலெக்ஷனே புறக்கணிச்சாரு. தன்னுடைய சீட்டை அவருக்கு கிடைச்ச வரலாற்று வாய்ப்புகளை தவற விட்டாரு. அவர் வந்து மந்திரி ஆக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, அதெல்லாம் தவற விட்டார். இன்னைக்கு பார்க்குறோம் விடுதலை சிறுத்தைகள் 2 சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்க வந்து ஒரு மந்திரி வாங்கி உள்ள சேர்ந்துறாங்க. 2 எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு மந்திரி ஆக்கிட்டு செய்றாங்க. ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாங்க. அவங்க வந்து எப்படியாவது ஜோதி பாசுவை பிரதமர் ஆக்கிடுவோங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. நீங்க உங்களுக்கு இந்த ஐக்கிய குஜரால், தேவகோடா, இது மாதிரிலாம் மாறி மாறி ஆள், விபி சிங், இந்த மாதிரி நிறைய மாறி மாறி ஆள் வரும்போது ஒரு பீரியட், சந்திரசேகர் மாதிரிலாம் பீரியட் வரும்போது ஜோதி பாசுவை வந்து பிஎம் ஆக்கிடலான்னு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. இல்லை நாங்கள்லாம் வரமாட்டோம்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெரிய வரலாற்று தவறான முடிவு எடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் காணாம போய் நிற்கிங்கிற பார்த்தோம். அதை மாதிரி இவருக்கு வந்து மத்திய அமைச்சராக வாய்ப்பெல்லாம் கிடைச்ச போது வைகோ அவர்களும் தானாகாம செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன், அந்த மாதிரி மற்றவங்களெல்லாம் ஆக்கி விட்டார். இப்போ அவங்க யாருமே அவங்க கூட இல்லாமல் போயிட்டாங்கிற வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு பல முடிவுகள், ஒரு முடிவு 2 முடிவு தவறான முடிவுகளோட நிறைய தவறான முடிவு எடுத்திருக்கிறாரு. அதுக்கு ரிக்ரெட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அஃப்கோர்ஸ் பெட்டர் லேட் தன் நெவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து ஒரு மனசை வந்து விட்டுட்டு போயிடாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு அது மாற்றி எடுக்கிறாங்களேன்னு ஆறுதல் பட்டுக்கலாம். பட் இன்னைக்கு தேதிக்கு அவர் கையில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நாளைக்கு அவங்க கட்சியை எப்படி உயிர்ப்பிச்சு கொண்டு வர்றது? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சிக்கு வந்து நிறைய சின்னங்கள் கொடுத்தாங்க. பம்பரம் கொடுத்தாங்க, கொடை கொடுத்தாங்க, யானை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். யானை பாமா கொடுத்தாங்க. இவங்க 2 கட்சிக்கே நிறைய சின்னங்கள்லாம் கொடுத்து மாற்றி வந்து இவர்களுக்கு ஒரு சின்னம் இல்லை, இவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை. மதிமுக வந்து இத்தனை வருஷங்கள்ல இவர்களுக்கு பிறகு வந்த பல கட்சிகள் வந்து பெரிய இடத்தை தட்ட போது இவங்க வந்து ஒரு பெரிய எழுப்ப செஞ்சாங்க. அதற்கு முக்கியமான காரணம் திமுக. அதை வந்து இவர் எப்போ உணர்வாருன்னு தெரியவே இல்லை. ஆனாலும் திரும்ப திமுக மேல பாஞ்சு. ஏன்னா திமுகவுக்கு வந்து ஒரு மாறாத வடு இருந்துச்சு. என்ன, கட்சியை வந்து செங்குத்தா பிளந்தவர் இவர் தான், எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் கூட செங்குத்தா, எம்ஜிஆர் வந்து நீக்கப்பட்டாரு. 1-2 பேர் தவிர யாரும் போல, அமைச்சர் பெருமக்கள் யாருமே போல, ரூலிங் பார்ட்டில இருந்தாங்க. ஆனா திரு வைகோ அவர்கள் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது பிளந்தார். 95ல பிளந்தார். செங்குத்தா பிளந்துருச்சு. அப்ப ஆளுங்கட்சி கிடையாது, பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. அவங்களோட அறிவாலயமே தப்பிக்குமா இல்லையா, வைகோட்ட போயிருமா, கலைஞர்கிட்ட போயிருமாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு பெரிய வடு வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அது போக ரைவல்ரி வந்து இவருக்கும் திரு ஸ்டாலினுக்கும் தான்.
அப்ப நமக்கு இவருடைய எழுச்சி வந்து நமக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறனால ரொம்ப தெளிவா வந்து முடிச்சுட்டாங்க. அப்ப இவருக்கு அது தெரிஞ்சு நம்மள சேர்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கூட திரும்ப 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 திராவிட இயக்கம் ஏதோ ஒரு பேர்ல வந்து மாறி மாறி சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அட்லீஸ்ட் இப்பயாவது மாறி வந்திருக்காருங்கிற பார்ப்போம். அப்போ வந்து கட்சியை வளர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அடுத்தடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது சில விஷயங்கள் செஞ்சு பண்ணி ஏதாவது கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். எல்லாருமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் ராஜ்யசபா சீட்டு தாவேக்கா தான் கொடுக்கும், இவங்களுக்கும் எம்எல்ஏ சீட்டு தாவேக்கா தான் கொடுக்கும், எல்லாமே வந்து ஒரு ஒரு கிராட்டிடியூட்லேயே வச்சு தாவேக்கா இயங்க முடியாது. அதனால வந்து அவங்க எப்படி கட்சியை வளர்க்குறாங்கன்னு பார்ப்போம். பட் வந்து 1-2 தவறுலாம் கிடையாது, நிறைய தவறு பண்ணியிருக்காரு. ஓகே. இந்த தேர்தல்ல திமுக வந்து எங்கள நிர்பந்தப்படுத்துனாங்க. அவங்க சின்னத்துல போட்டி போட சொல்லி எங்களுக்கு வந்து சார் நம்ம கரெக்டான குழந்தை கிடையாதுல்ல, நம்ம குழந்தை கிடையாதுல்ல. அவங்க நிர்பந்தப்படுத்துவாங்க. ஒருத்தங்க அரசியல் வந்து நீங்க இன்னைக்கு வந்து 6 சீட் இல்ல 4 சீட். உங்களுக்கு புரியுங்களா? இன்னைக்கு 4 சீட் வாங்கியிருந்தார் 2026ல 4 சீட் வாங்கினாரு. 4 சீட்டுமே அவங்க சின்னத்துல. உங்களுக்கு சரிங்களா? இதற்கு முந்தைய தேர்தல்ல 6 சீட் அவருக்கு 7 சீட் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இவர் வந்து சண்டை போடுறாரு செங்கோட்டையன்ட்டையும் ஓபிஎஸ். அது என்ன கணக்கு? யாரை பார்த்து 7 சீட் சொன்னீங்கன்னா அவங்க வந்து 7 சீட் கிடையாது சார் 6 சீட் விட்டுனாங்க. அப்போ வந்து அம்மா சீட்டை குறிச்சுனான்னு கடுமையாக சண்டை போட்டு கூட்டணிக்கே வரமாட்டேனார். அப்போ அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு கட்சி வளர்ந்துருக்கும் போட்டு 20 சீட்டில் கேட்கணும், 4 சீட்டு ஒத்துக்கிட்டாரு. ஸோ கூட்டணி சிம்பிள் கூட தரமாட்டேன்ட்டாங்க. சொந்த சின்னத்தில் நிற்கணும்ட்டாங்க, அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்ட்டாங்க. அது மாதிரி வந்து சொன்னேன், இவங்க கட்சியை வலுப்படுத்தாம தமாகக்கு அந்த நிலைமை தான். கட்சியை வலுப்படுத்தாம வெறும் நம்ம நல்லவங்களா இருப்போம், நல்ல உறவு பேணுவோம், முழுமையான ஆதரவு கொடுப்போங்கனால மட்டுமே ஒரு கட்சி வளர்ந்துடாது. இப்ப இந்த இடைத்தேர்தல்ல இவங்க நிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அவசியம் இல்ல. திரு விஜய் அவர்களுடைய பெருந்தன்மை தான் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க ராஜினாமா திரு விஜய் அவருடைய திருச்சி கிழக்கு தவிர மற்றவங்க எல்லாமே சிட்டிங் எம்எல்ஏஸ். அவங்க எல்லாம் ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க. 7ல் 6 வந்து ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க. அப்ப அவங்கள விட்டு மதுராந்தகத்திலயோ நீங்க அம்பாசமுத்திரத்திலயோ விராலிமலையிலயோ கரூர்லயோ நீங்க வேற ஒருத்தரை படிச்சு நாங்க விடுவாங்களா? விஜயபாஸ்கர் பேர்ல மதிமுக கலந்து ஒருத்தர் போட்டு விடாருன்னு விடுவாங்களா? அதனால வாய்ப்பு தெரியல. திருச்சி கிழக்குல ஏதாவது கொடுக்குறாரா வைக்கிறாங்க. ஏன்னா திருச்சியில வந்து ஒரு எம்பி இருக்கிறாரு திரு துரை வைகோ. ஆனால் அங்க ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. அது வந்து அவருடைய பெருந்தன்மையை பொறுத்து அதுக்கு எந்த அவசியமும் இல்லை.